முதலாவதாக வழங்கப்பட்ட வினா ஏபி ப்ளஸ் பிசி பார். இதனை நேண்ட் வாயிலை பயன்படுத்தி உருவாக்கல் வேண்டும். முதலாவதாக ஏபி என்று 2 உள்ளீடுகள் வழங்கப்படுகின்றன. அதேபோல் ஏ டாட் பி உருவாக்குவதென்றால் என்கேட் ஒன்று யூஸ் பண்ண வேண்டும். என்கேட்டுக்கு பதிலாக நேண்ட் வாயிலை பயன்படுத்தி இந்த அமைப்பினை கொண்டு ஒரு எண்ட் வாயிலை உருவாக்கி கொள்ளலாம். இப்பொழுது பார்த்தோம்னா இதில் வருகின்ற அவுட்புட் வந்தவங்களுக்கு ஏ டாட் பி என்ற அமைப்பில் பெறப்படும். அடுத்த பகுதியை பார்த்தோம்னால் பிசி பார் சி பார் பெறப்படுவதால் சி நாங்கள் நொட் ஒன்று கிரியேட் பண்ண வேண்டும். நொட் அதேபோல் பிசி பார் பியும் சி பாரும் பெருக்கல் அமைப்பில் காணப்படுகின்றது. எனவே இதில் ஒரு எண்ட் வாயில் பயன்படுத்த வேண்டும். எண்ட் வாயிலுக்காக நாங்கள் பயன்படுத்தப்படுவது இந்த அமைப்பு. இப்பொழுது பார்த்தோம்னா இதில் பெறப்பட்டது ஏபி, இதில் பெறப்பட்டிருக்கின்றது பிசி பார். இதனை என்ன செய்ய வேண்டும்? கூட்டல் அமைப்பு ஓ வாயில் பயன்படுத்த வேண்டும். ஓ வாயிலின் அமைப்பு இந்த அமைப்பில் காணப்படும். ரைட். இப்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த அமைப்பு ஓர் எண்ட் வாயிலாகவும் இந்த அமைப்பு ஓர் எண்ட் வாயிலாகவும் இந்த அமைப்பு ஓர் ஓ வாயிலாகவும் காணப்படும். இது ரெண்டும் எண்ட் வாயில், இது ஓர் ஓ வாயில். ஆகவே ஏபி எனும் அவுட்புட் பிசி பார் எனும் அவுட்புட் இரண்டும் இங்கே கூட்டல் அமைப்பில் பெறப்படும். ஆகவே ஏபி ப்ளஸ் பிசி பார் என்ற அமைப்பு பெறப்படும். அதேபோல் இதனை நோ வாயிலை பயன்படுத்தி உருவாக்கினால், நோ வாயிலை பயன்படுத்தி உருவாக்குவோமாயிருந்தால் பெருக்கல் அமைப்புக்கு நோ வாயிலை பயன்படுத்தும் போது இதில் ஏ உள்ளீடாகவும் பி உள்ளீடாகவும் வழங்கப்பட்டிருக்கின்றது. நோ வாயிலை பயன்படுத்தி ஏ டாட் பி உருவாக்கி இருக்கின்றேன். நோ வாயிலை பயன்படுத்தி ஏ டாட் பி உருவாக்கி இருக்கின்றேன். அதே போல் பிசி பார் உருவாக்குவோமாக இருந்தால் பி அதே போல் சி நோட் பெறப்படுகின்றது. எங்களுக்கு சியில் நோட் பெறப்படுகின்றது. ஆகவே சி பார் ஆகவும் இதனை மீண்டும் ஒரு எண்ட் வாயில் ஒன்று உருவாக்கல் வேண்டும். எண்ட் வாயில் உருவாக்கும் போது இந்த அமைப்பில் பெறப்படும். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? 2 வாயில்களையும் கூட்டல் வடிவமாக எழுத வேண்டும். கூட்டல் வடிவமாக எழுதும் போது நாங்கள் பெறப்படும் வாயில் நோ வாயிலை பயன்படுத்தி இன்னும் ஒரு நோ வாயிலை பயன்படுத்தி உருவாக்கிய ஒரு நொட் வாயிலை பயன்படுத்தி ஓ வாயிலை உருவாக்க போகிறோம். இந்த செட் இந்த 2 வாயில்களையும் எடுத்து பார்த்தோம்னா இது என்ன பெறப்படும்? எங்களுக்கு ஓ வாயிலாகவும் இந்த வாயில் 3ஐயும் சேர்த்து பெறப்பட்ட சுற்று எண்ட் வாயிலாகவும் அதே போல் இது எண்ட் வாயிலுக்கு சமனாகவும் காணப்படும். இங்கே ஒரு நொட் வாயில் காணப்படும். ஆகவே நோ வாயிலை பயன்படுத்தி மேலே தரப்பட்ட ஏபி ப்ளஸ் பிசி பார் எனும் சுற்று உருவாக்கப்பட்டுள்ள விதம். அதேபோல் 2 நொட் வாயில்கள் ஒரே நேர்கோட்டில் பெறப்படும் போது அதனை நாங்கள் சுற்றிலிருந்து நீக்கல் வேண்டும். இங்கு இந்த சி பார் அதே போன்று பி டாட் சி உருவாக்குவதில் இந்த இடத்தில் 2 நொட் வாயில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது இல்லாமல் நாங்கள் இதனை ஒழுங்குபடுத்திக் கொள்ளல் வேண்டும்.